பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என் மீது விதியாக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து சொல்லப்படுகின்ற விடயங்களை படிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் அதனை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த இடத்திலே நாங்கள் கொண்டு குழுமியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக இஷா தொழுகையை தொடர்ந்து மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழால் என்னுடைய ஒரு தொடர் வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் அந்த தொடர் வகுப்பை நடாத்தாமல் எங்களிடத்திலே கேட்கப்பட்ட முக்கியமான ஒரு கேள்வி தொடர்பான விளக்கத்தை குர்ஆன் சுன்னா ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து உலமாக்கள் கூறிய ஃபத்வாக்களையும் கருத்தில் கொண்டு அதை உங்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். அது என்ன மஸ்அலா என்று சொன்னால், பள்ளிவாசல்களில் தொழுகையிலே கலந்து கொள்ளக்கூடிய மக்கள், அந்த மக்களில் சிலர்கள் நின்று தொழ முடியாதவர்களாக இருப்பார்கள், வேறு சிலர்கள் நின்று தொழுவார்கள், ஆனால் ருக்கு சுஜூத் செய்ய முடியாதவர்களாக இருப்பார்கள். இப்படியானவர்கள் தொழுகின்ற சந்தர்ப்பத்தில் கதிரைகளை பயன்படுத்தி தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு கதிரையில் தொழக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியில் நீண்ட நாள் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்குமாறு மார்க்கம் அது விடயத்தில் என்ன வழிகாட்டலை காட்டியிருக்கிறது என்ற அடிப்படையில் சில சகோதரர்கள் அவ்வாறு கதிரையில் தொழுவதுடைய சட்டம் என்ன, கதிரையை பயன்படுத்தக்கூடியவர்கள் சஃபிலே எந்த இடத்தில் அந்த கதிரையை வைக்க வேண்டும், அதே போன்று இயலாதவர்கள் என்று சொல்கிற நேரத்தில் ருக்கு சுஜூது செய்ய முடியாதவர்கள் நின்று தொழ வேண்டுமா, அல்லது நின்று தொழாமல் முழுமையாக கதிரையில் உட்கார்ந்து அனைத்தையும் தொழ வேண்டுமா என்ற மாதிரியெல்லாம் கேள்விகள் கேட்கப்படுகிறது. அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவை தரலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகையிலே நின்று தொழுவது அதுக்கு கியாம் என்று சொல்லப்படும். அதே போன்று ருக்கு செய்வது, சுஜூது செய்வது, இதெல்லாம் தொழுகையுடைய அர்கான்களில் உள்ளவைகள். அதாவது தொழுகையுடைய தூண்கள் அல்லது கடமைகளில் மிக அர்கான்கள் என்று சொல்லுவாங்க சுருக்கமாக, அவைகள் உள்ளவைகள். எவர்களுக்கெல்லாம் இந்த அர்கான்களை நிறைவேற்றுவதற்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் மார்க்கம் சொன்ன அமைப்பில் அந்த அர்கான்களை நிறைவேற்ற வேண்டும். நின்று தொழுவதற்கு சக்தி உள்ளவர்கள் மார்க்கம் சொன்ன அமைப்பில் அவர்கள் சப்பில் நின்று தொழ வேண்டும். ருக்கு செய்வதற்கு சக்தி உள்ளவர்கள் மார்க்கம் சொன்ன அமைப்பில் அந்த ருக்குவை செய்ய வேண்டும். சுஜூது செய்ய சக்தி உள்ளவர்கள் மார்க்கம் சொன்ன அமைப்பில் அந்த சுஜூதை செய்ய வேண்டும். அப்படி எவர்களுக்காவது யாராவது ஒருவருக்கு இந்த அர்கான்களில் ஏதாவது ஒன்றை செய்ய முடியாமல் போனால், ஒன்றில் நோய் காரணமாக அல்லது வயது காரணமாக, வயது முதிர்ந்த ஒரு நிலையை அடைந்த காரணத்தால இந்த அர்கான்களில் ஏதாவது ஒன்றை அவருக்கு செய்ய முடியாமல் போனால் அந்த இடத்துல அவருக்கு மார்க்கம் சலுகை அளித்திருக்கிறது. அவர்
மார்க்கம் சொன்ன அமைப்பிலே அதை நிறைவேற்றாமல் ஒன்றில் நிலத்தில் உட்கார்ந்து தொழுது கொள்ளலாம் அல்லது கதிரையில் உட்கார்ந்து தொழுது கொள்ளலாம். இதுதான் பொதுவாக மார்க்கம் அர்க்கானுகளை பின்பற்றுகின்ற விடயத்தில் எங்களுக்கு காட்டி தந்த வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எனக்கு ஒரு வகையான நோய் இருந்தது. அது எந்த வகையான நோய் என்று சொன்னால், அரபியிலே பவாசீர் என்று சொல்லுவாங்க. பவாசீர் என்று சொல்வது உட்காரக்கூடிய இடத்திலே வரக்கூடிய ஒரு வகையான நோய். அந்த நோய் வந்தால் சரியா உட்கார முடியாது. இப்படியான ஒரு நோய் எனக்கு ஏற்பட்டிருந்தது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே போய், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்கிறது, நான் எவ்வாறு தொழுது கொள்வது என்று கேட்கிறார்கள். பாருங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் உள்ள பக்குவத்தை. நோய் என்றுடனே சலுகையை எதிர்பார்க்காம, தொழாம இருக்கிறத எதிர்பார்க்காம என்ன கேட்கிறாங்க, நான் தொழணும், எப்படி தொழணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸல்லி காயிமன், நீங்க நின்று தொழுங்க. அப்படி உங்களுக்கு நின்று தொழுவதற்கு சக்தி இல்லைன்னு சொன்னால் உட்கார்ந்து தொழுது கொள்ளுங்கள். அவ்வாறு உட்கார்ந்து கொள்வதற்கு சக்தி இல்லை என்று சொன்னால் ஒரு புறமாக சாய்ந்து தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. ஆண்களை பொறுத்த மட்டும் எந்த காரணம் கொண்டும் தொழுகையை விடலாம். பெண்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு மார்க்கம் சில கால எல்லைகளை சொல்லியிருக்கு, சில சந்தர்ப்பங்கள்ல தொழுகையை விட சொல்லியிருக்கு. ஆண்களை பொறுத்த மட்டும் மௌத்து வரைக்கும் தொலைத்தான் வேணும். எப்ப பருவ வயது அடைஞ்சோமோ அண்டையிலிருந்து மௌத்து வரை காட்டும் தொலைத்தான் வேணும். அதில் வயது பத்து அடைஞ்சாலும் சரி, நோயாளியாக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நாங்கள் உடலை அசைக்க முடியாமல் படுக்கையில் இருந்தாலும் சரி, எங்களுக்கு உணர்வு இருக்குமென்னு சொன்னால் இருக்கிற நிலையில் தொழுது கொள்ள வேண்டியது. அதில் குழுவையோ தயமத்தையோ பார்த்துட வேண்டிய அவசியம் இல்லை. கிபிலா முன்னோக்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஷேக் சாலிஹ் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முலஹஸுல் ஃபிக்ஹ் எனக்கூடிய நூலில் சொல்லும்போது, நிறைய மக்கள்கள் நோய் வரும்போது தொழுகையை விடுகிறார்கள். கேட்டால் காரணம் என்ன சொல்றாங்க, உடுப்பு சுத்தம் இல்லை, ஆடை சுத்தம் இல்லை, அதில் நஜீஸ் இருக்கிறது, நான் எத்தனை நாளாக குளிக்கல, இப்படியான காரணங்களை சொல்லி நோய் குணமாகும் வரைக்கும் தொழாமல் இருக்கிறார்கள். அவர் என்ன சொல்றாங்க, ஊண்டி சொல்கிறார்கள், உறுதியாக சொல்கிறார்கள், ஆண்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு தொழுகையை விடவே இல்லை. மௌத்து வரைக்கும் தொலைத்தான் வேணும். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவருடைய சக்திக்குட்பட்ட விதத்தில் தொழணும். அவர் கைகாலை அசைக்க முடியாத அளவுக்கு பெரும் நோயால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் உணர்வு இருக்கும் என்று சொன்னால் அவர் இருக்கிற நிலையை தொழுது கொள்ள வேண்டியது. மனதாலேயாவது நினைத்து தொழ வேண்டியது. தொழுகையை விடவே முடியாதுன்றத அவர் தெளிவாக சொல்றாங்க. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர், இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் இலகுவான ஒரு மார்க்கம். நோயாளியா இருந்தாலும் நின்றுதான் தொழணும் என்று சொல்லல. வயது போனாலும் பரவாயில்லை, நின்றுதான் தொழணும், ருக்குவை செய்யத்தான் வேணும், சுஜூதை செய்யத்தான் வேணும் செய்யல சொல்லல. மார்க்கம் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இலகுவான சட்டங்களை எங்களுக்கு தந்திருக்கு. இந்த லேசான மார்க்கத்தை நாங்கள் லேசான அமைப்பில் எடுத்துக்கொள்ளணும். சலுகை தந்திருக்கக்கூடிய மார்க்கத்தை சலுகைகளோட நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். இதுதான் மார்க்கம் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகையுடைய அர்க்கானுகளை பேணுவதற்கு எவர்களுக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவர்கள் சொன்னபடி செய்ய வேண்டும், காட்டித்தரப்பட்ட அமைப்பில் செய்ய வேண்டும். யாருக்காவது அதிலேயே முழுமையாக செய்வதற்கோ அல்ல ஏதாவது ஒரு பகுதியில் செய்வதற்கு சக்தி இல்லைன்னு சொன்னா அவங்க அந்த இடத்துல உட்கார்ந்த நிலையில அல்லது ஒரு புறம் சாய்ந்த நிலையில அல்லது கதிரையில் உட்கார்ந்த நிலையில அவர் அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இதுதான் மார்க்க தீர்ப்பு. உலமாக்களுடைய யோகபித்த கருத்து இதுதான். இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், உலமாக்கள் அனைவரும் ஏகோபித்த கருத்தாக சொல்லியிருக்கிறார்கள், எவர்களுக்கெல்லாம் நின்று கொள்வதற்கு சக்தி இல்லையோ அவர்கள் உட்கார்ந்து சொல்லட்டும் என்று சொல்லி உலமாக்கள் ஏகோபித்த கருத்தாக சொல்லியிருக்கிறார்கள். இது இஜ்மா என்று சொல்லப்படும். அதுல மாற்று கருத்து கிடையாது. எல்லா உலமாக்களும் அந்த கருத்தில் உடன்பட்டிருக்கிறார்கள் என்று இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. இது முகுனி எனக்கூடிய நூல்ல பார்க்கலாம். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த உம்மத்துடைய ஏகோபித்த கருத்து. இப்னு குதாமா என்ன சொல்றாருன்னா, இமாம் இப்னு குதாமா என்ன சொல்றாருன்னா உலமாக்கள் ஏகோபத்துன்னு சொல்றாங்க. இமாம் நவவி என்ன சொல்றாரு, இந்த உம்மத்துடைய ஏகோபித்த கருத்து, யாருக்காவது ஃபர்து தொழுகையை நின்று கொள்வதற்கு சக்தி இல்லைன்னு சொன்னால் அவர் அதனை உட்கார்ந்து தொழுது கொள்ளலாம். அந்த தொழுகையை மீட்டி தொழ வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லி இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வளமையாக நின்று தொழுத நாங்கள் நோயின் காரணமாகவோ
அல்லது வயோதிபத்தின் காரணமாக உட்கார்ந்து தொழுதால் எங்களுக்கு நின்று தொழுத நன்மை கிடைக்கும். மார்க்க எவ்வளவுக்கு எங்களுக்கு நன்மையை தருவார். ஒருவர் வளமையா நின்று தொழுகிறவரால் நோய் என்று வந்து உட்கார்ந்து தொழுகிறாரு, அவருக்கு நின்று தொழ முடியாது. அல்லது வயோதிபத்தை அடைஞ்சிட்டாரு, அதுக்கப்புறம் நின்று தொழ முடியாது. இப்படியாக இருந்தால் அந்த மனிதனுடைய அந்த செயற்பாட்டை கருத்தில் கொண்டு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நின்று தொழுத நன்மை அவருக்கு கொடுப்பார். இதுக்கு என்ன ஆதாரம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி புகாரியிலே பதிவாயிருக்கிறது. நபி அவர்கள் சொல்றாரு, இதா மரிதல் அப்த், ஒரு அடியானுக்கு நோய் ஏற்படும் என்று சொன்னால், அவ் சாஃபர அல்லது பிரயாணம் போவார் என்று சொன்னால், அவ்வாறு பிரயாணம் போகிற நேரத்தில் அல்லது நோய் ஏற்படுகின்ற நேரத்தில் வளமையாக அவர் செய்து வந்த இபாதத்துகளை சரியான ஒரு அமைப்பில் அவருக்கு செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்படுவார் என்றால், குதிபலஹு மா கான யஅமலு முகீமன் ஸஹீஹன், ஊர்ல இருக்கிற நேரத்தில் அவர் எப்படி அந்த இபாதத்தை பேணி தொழுதாரோ, சுகதேகியாக இருக்கும்போது அந்த இபாதத்தை எப்படி எந்த ஒரு குறையும் இல்லாமல் செய்தாரோ அதே நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு மனிதன் நோய் காரணமாக நின்று தொழுகிறார், உட்கார்ந்து தொழுகிறார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா, அந்த மனிதனுக்கு அவர் வளமையாக நோய் இல்லாத சந்தர்ப்பத்தில் நின்று தொழுத காரணத்தினால அவர் நோயோடு இருக்கும் போது உட்கார்ந்து தொழுதாலே நின்று தொழுத நன்மை கிடைக்கும் என்று சொல்றாங்க. ஒரு மனிதர் ஊர்ல இருக்கிற நேரத்துல பரத தொழுவாரு, சுன்னத்தை தொழுவாரு, பரதான நோம்புகளை பிடிப்பாரு, இதெல்லாம் அவர் செஞ்சிருப்பாரு, ஜும்மால ஈடுபட்டிருப்பாரு. அவர் பிரயாணம் போகிறாரு, போற நேரத்துல தொழுகைய டைமுக்கு தொலை இயலாத ஒரு நிலைமை, சுன்னத்தான தொழுகையை விட வேண்டிய ஒரு நிலைமை, ஜும்ஆவில் கலந்து கொள்ள முடியாத நிலைமை, நோம்பை விட வேண்டிய ஒரு நிலைமை வந்தால் அந்த மனிதன் ஊர்ல இது எல்லாத்தையும் பேணுதலாக தொடர்ந்து செஞ்சதுனால பிரயாணத்தில் அவருக்கு முழு நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில பதிவாயிருக்கிறது. அப்ப இந்த தீனை ஒரு நிஅமத் இதை கருதி அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தணும். அல்லாஹ் தஆலா ஏழாம் இருக்கிற நேரத்துல கூட, வயோதிப பருவன் நோயாக இருக்கிற நேரத்தில் கூட முழு கூலி அல்லாஹ் தருகிறான்னு சொன்னால், எப்படியான ஒரு மார்க்கத்துல நான் நீங்களும் இருக்கிறோம் என்றதை நினைக்கணும், அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி மனதார நாங்க அல்லாஹு தஆலா புகழணும். இந்த செய்தியை நாங்க இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அல் மஜ்மூ எனக்கூடிய நூல்ல பார்க்கலாம். அதே நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் நோயின் காரணமாக தொழுகையுடைய அர்க்கான்களை விடலாம் என்று சொன்னோம். உட்கார்ந்து சொல்லலாம் அல்லது கதிரில் உட்கார்ந்து சொல்லலாம் என்று சொன்னோம். இந்த சட்டத்தை நாங்க எப்படி எடுத்துக்கொள்றது? ஒரு ஆள் நோயாளியா இருக்கிறாரு, அவருக்கு நின்று சொல்ல முடியும், ஆனா ருக்கு சுஜூது செய்ய முடியாது. அவர் முதலாவது நோயாளி. இரண்டாவது நோயாளி இருக்கிறாரு, அவருக்கு நின்று கொள்ள முடியாது, ஆனா ருக்கு சுஜூது செய்ய முடியும். மூணாவது ஒரு நோயாளி இருக்கிற, அவருக்கு நின்று கொள்ளவும் மேலாது, ருக்கு செய்யவும் மேலாது, சுஜூது செய்யவும் மேலாது. இந்த மூணு நோயாளிக்கு ஒரே சட்டமா இல்லையா என்றதை நான் பார்க்கணும். இது கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இதுல எங்கட மக்கள் குழப்பமாக இருக்கிறார். இந்த மூணு நோயாளிக்கும் தனித்தனியான சட்டம். இதுதான் இந்த மஸ்அலாவில் உள்ள சரியான கருத்து. மூணு பேரும் நோயாளி என்றதுக்கு மூணு பேரும் அர்க்கான்களை செய்கிறதுல வித்தியாசப்படுகிறாங்க. ஒருவரை பொறுத்த மட்டும் அவருக்கு ருக்கு சுஜூதேலும் கியாம் இயலாது, நின்று கொள்ள இயலாது. அடுத்தவருக்கு நின்று கொள்ளலாம், ருக்கு சுஜூத் இயலாது. மூணாவது ஆளுக்கு மூணுமே இயலாது. அப்படியா இருந்தால் அவருக்கு எது ஏழுமோ அதை செஞ்சிட வேண்டியது. எந்த ருக்குனை சரியான அமைப்புல சுன்ன அமைப்புல செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டியதுதான். இயலாததை உட்கார்ந்து கொள்ள வேண்டியது. இதான் மார்க்க சட்டம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது தொடர்பான அழகான ஒரு கருத்தை மஜ்மூஉல் ஃபதாவா தன்னுடைய ஃபத்வா தொகுப்புல சொல்றாரு. அவர் என்ன சொல்றார்? முஸ்லீம்களுடைய ஏகோபித்த கருத்து, ஒரு மனிதன் தொழுகையுடைய வாஜிபாத்துகளை செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார், அல்லது வாஜிபாத்துகள்ல சிலதை அவருக்கு செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டால், அவருக்கு எதை செய்ய முடியாததை அவர் உட்கார்ந்து செய்து கொள்ளட்டும், எதை முழுசா செய்ய முடியுமோ அதை முழுசா அவர் செய்து கொள்ளட்டும். இது முஸ்லீம்களுடைய ஏகோபித்த கருத்துன்னு சொல்லி ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அந்த அடிப்படையில் நின்று சொல்ல வேண்டியதான், ருக்கு சுஜூது செய்யறதா இருந்து ருக்கு சுஜூது செய்ய வேண்டியது. அதே நேரத்துல இன்னொருத்தரை பொறுத்த மட்டும் அவருக்கு நின்று சொல்ல முடியாது, ஆனா ருக்கு சுஜூது செய்யலுமா, அப்ப அவர் என்ன செய்ய நிக்கிற சந்தர்ப்பத்தில் உட்கார வேண்டியதான் ருக்கு சுஜூதை செஞ்சு கொள்ள வேண்டியது.
அப்ப அவரவரால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ள வேண்டியதான், இயலாததை அவர் உட்கார்ந்து தொழுக வேண்டும் என்றது தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா சொல்றாங்க. அப்ப இந்த கருத்து எங்களுக்கு எதை உணர்த்துது என்றால், ஒருவரால ஒரு ருக்குனை செய்ய முடியுமான சந்தர்ப்பத்தில் அதை செய்யாமல் அவர் உட்கார்ந்து அதை செய்வார் என்றால் அவரது தொழுகை பாத்தில், அவரது தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பதுதான் இந்த கருத்துடைய விளக்கம். உலமாக்கள் இஸ்தின்பாத் எடுக்கிறது இப்படித்தான். இந்த கருத்துல இருந்து சொல்ல வாரது என்னது, ஒரு ஆளுக்கு நின்று கொள்ள முடியும், ருக்கு சுஜூத் இயலாது, அந்த நிலைமையில் அவர் நின்று கொள்ளாமல் நிக்கிற சந்தர்ப்பத்திலே உட்கார்ந்து கொண்டு ருக்கு சுஜூத் எல்லாத்தையும் உட்கார்ந்து கொண்டு செய்வார் என்றால் அவருடைய தொழுகை பாத்தில் என்று உலமாக்களுடைய ஃபத்வா இருக்கு. ஏன், அவருக்கு நின்று கொள்ள முடியும், அந்த ருக்குனை சரியாக அவருக்கு நிறைவேற்ற முடியும், தக்பீர் கட்ட முடியும், தக்பீரை கட்டி நிற்க முடியும், ஓத முடியும், அப்படி ஏழுமென்று அதை செய்யணும். அதை செய்யாம நான் நோயாளி, எனக்கு ருக்கு சுஜூத் இயலான்றதுக்காண்டி நிக்கிற சந்தர்ப்பத்திலையும் உட்கார்ந்து கொண்டு அந்த கியாம நிறைவேற்றுறதுக்கு போகக்கூடாது. மாற்றமாக நின்று கொள்ள வேண்டும், ருக்கு சுஜூதுடைய சந்தர்ப்பத்தில் மட்டும் உட்கார்ந்திருந்து அதனை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் அதனுடைய விளக்கம் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இது முக்கியமான ஒரு அம்சம். அதனாலதான் உலமாக்கள் இது விஷயத்துல ஒரு தியரி என்று சொல்றாங்க, காய்தான்னு சொல்லுவாங்க அரபுல. ஒரு கோட்பாடு உண்டு. என்ன கோட்பாடுன்னு சொன்னால், அதாவது தொழுகையுடைய வாஜிபாத்துகள்ல ஒரு கோட்பாடு ஒன்று இருக்கிறது, அடிப்படை கோட்பாடு ஒன்று இருக்கிறது. அது என்னென்றால், யாராவது ஒரு தொழுகையாளிக்கு ஒரு தொழுகையாளியை பொறுத்த மட்டில் தன்னால் செய்வதற்கு முடியுமான செயல்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் வஜப அலைஹி ஃபிஅல், முடியுமானதை அவர் செய்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வமா அஜஸ அன் ஃபிஅலிஹி, அப்படி அந்த தொழுகையாளிக்கு தன்னால் செய்ய முடியாத ஏதாவது ஒன்று இருக்கும் என்று சொன்னால் சகத அன்ஹு, அவர் அதனை சுன்னா அடிப்படையில செய்யறது அவருக்கு கடமை இல்லாமல் போய்விடும், அவர் உட்கார்ந்து அதை நிறைவேற்றிவிடும். இது ஒரு கோட்பாடு, தொழுகையுடைய வாஜிபுகள் விடயத்தில் உள்ள கோட்பாடு. இந்த கோட்பாடு தான். அப்ப என்னத்தை சொல்றேன்னு சொன்னா, தொழுகையில வாஜிபாத்துகள்ல எங்களால செய்ய முடியுமானத்தை நாங்க செஞ்சே ஆகணும், செய்யறது வாஜிப். செய்ய முடியாத பொறுத்த மட்டும் அதை நாங்க அப்படி இயலாத நிலைமையிலே செய்யணும் என்ற ஒரு கடமை கிடையாது. மாற்றமாக நாங்கள் எங்களோட பலவீனத்தின் காரணமாக உட்கார்ந்த நிலையில அதை செஞ்சு கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை கோட்பாடை நாங்கள் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, ஒரு மனிதனை பொறுத்த மட்டும், நான் சொன்ன விஷயம்தான், ஒரு மனிதனை பொறுத்த மட்டும் நின்ற நிலையில தொழுவதற்கு சக்தி இருக்கிறது, ருக்கு சுஜூது செய்வதற்கு சக்தி இல்லை என்று சொன்னால் அவர் நின்ற நிலையை தொழுது கொள்வார், ருக்கு சுஜூதை அவர் உட்கார்ந்த நிலையை நிறைவேற்றுவார். அது மாதிரி தான் அடுத்த அமைப்பு. அப்படி ருக்கு சுஜூது செய்கிற நேரத்தில், உட்கார்ந்து ருக்கு சுஜூது செய்கிற நேரத்துல அதை எப்படி செய்யணும் என்றத என்ன செய்யறாங்க, இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி செய்யணும்னு சொன்னா, அவர் ருக்குவின் போதும் சுஜூதின் போதும் சைக்கினை செய்ய வேண்டும், தலையின் மூலமாக சைக்கினை செய்ய வேண்டும், முழங்காலை பிடித்து கொள்ள வேண்டும், முழங்காலை பிடித்து கொண்டு ருக்குவுக்கு ஓரளவு தலையை பணிக்க வேண்டும், சுஜூது செய்கிற நேரத்தில் அதை விட கூட பணிக்க வேண்டும். இன்றைக்கு எங்களோட மக்கள் இருக்கிற ஒரு பிழை என்னன்னா, ருக்கு சுஜூது செய்கிற நேரத்துல கை அப்படியே நீட்டிக்கொள்றாங்க. நீட்டிக்கொள்றேன்னா அது ஏதோ அவர் நிலத்துல ருக்கு இந்த சுஜூது செய்யற மாதிரியான ஒரு உணர்வுல அப்படியே நீட்டிக்கொள்றாங்க. இப்ப காலை தாண்டி கை தொங்கிக் கொண்டிருக்கு, அது நிலத்துல கை வச்சதாக கருதப்பட மாட்டாது. உண்மையான சுஜூதை பொறுத்த மட்டும் கையும் அந்த சுஜூதுடைய உறுப்புகள் வந்து அது நிலத்துல தான் படணும். உட்கார்ந்து இருக்கின்றவருக்கு நிலத்துல படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அவர் எங்க கையை வைத்துக் கொள்ள வேண்டும்னா முழங்கால கையை வைத்துக் கொள்ள வேண்டும், ருக்குவுக்கு கொஞ்சம் தலையை குனிக்க வேண்டும், சுஜூதுக்கு அதை விட கொஞ்சம் கூட குனிக்கும். இதை இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய விளக்கத்துல சொல்றாங்க. முகுனி எனக்கூடிய நூல் இதை பார்க்கலாம். அப்ப அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்த கட்டாயம் நல்ல முறையில நாங்க விளங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அது இல்லாம இன்றைக்கு வளமையில் இருக்கிற மாதிரி சுஜூதின் போது முழங்காலையும் தாண்டி கையை நீட்டக்கூடிய இந்த நிலைமையை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. உலமாக்கல்ல யாரும் கூட அப்படி சொன்னதாக எந்த ஒரு கருத்தும் கூட இல்லை. முழங்காலில் வைத்துத்தான் ருக்கு சுஜூதுகளை இருந்த நிலையில செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னொரு விஷயம், இதே கருத்தை ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் தன்னுடைய ஃபத்வா தொகுப்புல சொல்லியிருக்கிறான். நான் சுருக்கத்தை தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு விடயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னு சொன்னால்,
கதிரையில உட்கார்ந்து தொழுகிறது சிலர்கள் சொல்லுகிறார்கள் அது ரசூலோட காலத்துல இருக்கல்ல. கதிரையில் உட்கார்ந்து தொழுகிற ஒரு வளமை ரசூலாவுடைய காலத்துல இருக்கல்ல. ரசூலா காலத்துல இயலாதவர்கள் உட்கார்ந்து தான் தொழுதாங்க. அதுலேயும் ரசூல்லாவை ஆதாரமாக காட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயலாத காலத்துல நிலத்துல உட்கார்ந்து தான் தொழுதாங்க. அதனால இயலாதவர்கள் நிலத்துல உட்கார்ந்து தான் தொழணும், கதிரை தொழ முடியாதுன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த கருத்து தவறான ஒரு கருத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த மட்டும் அவர்கள் உண்மையிலேயே அவருடைய கடைசி கால பகுதியில எந்த அளவுக்கு பலவீனம் அடைந்திருந்தாங்க என்றால் அவருக்கு நிலத்துல உட்கார்றதை தவிர வேறொரு வழி இல்லை. தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்கிற நேரத்தில் எழும்பி நிற்பார்கள், மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவாங்க. அப்புறம் மயக்கம் தெளிந்துன்னு கேட்பாங்க, மக்கள் தொழுது விட்டார்களான்னு கேட்பாங்க. அப்புறம் ஆயிஷா நாய் சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லி. அப்ப இவர் நினைச்சுவார் மறுபடியும் பொழு செய்யறதுக்கு எழும்புவார், மயக்கம் போட்டு விழுவார் ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நிலைமையை பாருங்க, எழுந்து நின்றால் மயக்கம் போட்டு விழக்கூடிய சந்தர்ப்பம். அந்த நேரத்துல என்ன கேட்கிறா, மக்கள் தொழுவிட்டாங்களா, ஜமாத்தை பத்தி தான் பேசுறாங்க. அப்ப இல்லைன்னு சொன்னே மறுபடியும் எழும்புறாரு உழுவு செய்யறதுக்கு, அப்படியும் மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. மயக்கம் தெளிந்து ஆயிஷா கேட்கிறா, மக்கள் தொழுவிட்டாங்களா, இல்லைன்னு சொல்லுவாங்க. எழும்புவான் உழுவு செய்யறதுக்கு, மயக்கம் போட்டு விடுவாங்க. இப்படியே நடந்து கொண்டு இருக்கும். அதுல ஒரு விடுத்தத்துல கேட்பாங்க, தொழுவிட்டாங்களான்னு கேட்ட நேரத்துல இல்லை, இப்பதான் தொழுகை நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நேரத்துல அலி ரலியல்லாஹு அவர்களையும் இன்னொரு சஹாபியையும் அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் 2 பேர் தோல்ல இப்படி கையை போட்டு கொண்டு செய்யறாங்க, தூக்கிட்டு போறாங்க. ரசூலோட காலை நிலத்துல வச்சு நடக்கல. எந்த அளவுக்கு அந்த இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருவிரல் நிலத்திலே ஒரு கோடை போட்டு கொண்டு போனேன், கால் இழுபட்டு கொண்டு போயிட்டு அப்படி போய்தான் பள்ளியில உட்கார்ந்து சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சிச்சுவேஷன் அப்படித்தான் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் உள்ள சிச்சுவேஷன் அப்படித்தான் இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நேரம் அவர் உட்கார்ந்து சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது. அதே நேரத்துல இன்னொரு கருத்து ஒன்று சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்கள்ல சுன்னத்தான தொழுகையில இரவு நேர தொழுகையை உட்கார்ந்து தொழுவாங்க. இதை ஆதாரமா காட்டி உட்கார்ந்து தான் தொழணும்னு சொல்றாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹ் இரவு நேரத்துல நீண்ட நேரம் நின்று தொழுவாங்க. தொழுவிட்டு கடைசியில 2 ரக்காத்து உட்கார்ந்து தொழுவாங்க. ரசூலுல்லாஹ்வோட ஒரு பழக்கத்தில் இருந்த ஒரு விஷயம். இதையும் ஆதாரம் காட்டி உட்கார்ந்து தான் தொழணும், கதிரில தொழையிலன்னு சொல்லி இரண்டும் தெளிவான ஆதாரங்கள் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் தொழுதிருக்கிறாங்க. இப்ப கதிரில தொழ முடியாதான்னு சொன்னா முடியும், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. கதிரில இருந்து ஒரு மனிதருக்கு சொல்லலாம். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஃபத்வால சொல்றாங்க, யாருக்காவது நின்ற நிலையில தொழுவதற்கு சக்தி இல்லைன்னு சொன்னால் அவர் கதிரை போன்றவைகள் உட்கார்ந்து தொழுகிறதுல எந்த ஒரு குற்றமும் கிடையாது என்று சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, 2 குர்ஆன் ஆயத்தில் ஓதி காண்பிக்கிறாங்க, ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களோட சக்திக்கு உட்பட்ட விதத்தில் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்னொரு குர்ஆன் ஆயத்து இன்னொரு ஹதீஸை சொல்றாங்க, இதா அமர்த்துக்கும் பி அம்ரின் ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும், நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை கொண்டு ஏவினேன் என்று சொன்னால் உங்களோட சக்திக்கு உட்பட்ட விதத்தில் அதை நீங்க எடுத்து நடங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு நின்று தொலைல, நான் கதிரில் உட்கார்ந்து தொலைலும் என்றால் அவரோட சக்திக்கு உட்பட்ட விதத்தில் அதை எடுத்து தொலை வேண்டியது. இன்னொரு மனிதனுக்கு நின்று தொழ முடியாது, கதிரிலையும் உட்கார்ந்து தொழ முடியாது, அவர் இருந்து தொழ வேண்டியது. 3வது மனிதனுக்கு நின்றும் தொழ முடியாது, கதிலையும் தொழ முடியாது, உட்கார்ந்து தொழ முடியாது, அப்ப அவர் சாய்ந்த நிலையும் தொழ வேண்டியது. இதான் ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும் என்ற அந்த குர்ஆன் வசனத்துடைய விளக்கம். அப்ப அந்த அடிப்படையில நின்று தொழ முடியாதவர் கதிரையில் உட்கார்ந்து தொழ முடியும் என தொழுது கொள்ளலாம். இதுதான் அந்த ஃபத்வாவிலே சொல்லப்பட்ட விடயமாக இருந்திருக்கிறது. கடைசியாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மசாலால ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு நாங்கள் வருவோம். அது என்ன விஷயம் என்று சொன்னால், கதிரையில தொழுகிற நேரத்துல கதிரைய சஃப்ல எந்த இடத்துல வைக்கிறது, இதுதான் சிக்கல். சில நான் பார்க்குறோம், பள்ளி தொழுகிற நேரத்துல சிலாக்கள் கதிரைய சஃப்ல வச்சிருப்பாங்க. நின்று இமாம் தக்பீர் கட்டுற நேரத்துல இருந்து தொழுகிறாக்களுக்கு நேரே அந்த கதிரை அவருடைய இருக்கும், அப்படி இருந்துட்டு தொழுவார். நின்று தொழுகிறத மட்டும் தொழுவிட்டு ருக்கு சுஜூத கதிரல் உட்கார்ந்து சொல்லக்கூடிய என்ன செய்வாங்க, கதிரைக்கு முன்னால நின்றுட்டு இருப்பாங்க. சஃப பார்க்குற நேரத்துல எப்படி இருக்குமென்னு சொன்னால் அப்படியே நேரே வந்து ஒரு ஆள் மட்டும் முன்னுக்காய் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்ப இது ஒரு குழப்பம், இது பிரச்சனையான ஒரு அமைப்பு. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்ல சீர் செய்வாங்க. சீர் செய்து விட்டு தொழுகைக்கு தக்பீர் கட்ட நிக்கிற நேரத்துல மறுபடியும் பார்ப்பாங்க, யாராவது கோணலா இருப்பாங்களான்னு. பார்த்தா ஒரு சஹாபியுடைய நெஞ்சு கொஞ்சம் முன்னுக்கு தள்ளி இருக்கு. அவர் முன்னுக்கு வரல, அவர் நெஞ்சு கொஞ்சம் முன்னுக்கு தள்ளி இருக்குது. என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
உங்களோட சஃப்களை சீர் செய்து கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடை ஏற்படுத்திடுவான், உங்களோட முகங்களுக்கு இடையில பிளவை ஏற்படுத்துவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சாதாரணமா நெஞ்சு தள்ளுறதையே ரசூல் என்ன செய்யல, அங்கீகரிக்கல. இப்ப சஃப்ல நிக்கிற நேரத்துல முழு உடம்பே முன்னால நிக்குதுன்னு சொன்னா ஒரு நாளும் அது மார்க்கம் அங்கீகரிக்காது. அப்ப அதனால கதிரையில சஃபுடைய அமைப்பு பத்தி சொல்றதாக இருந்தால் அதுக்கு ஒரு அழகான ஒரு அமைப்பு இருக்கிறது. முழுமையாக உட்கார்ந்து தொழக்கூடியவரை பொறுத்த மட்டும், முழுமையாக உட்கார்ந்து நிக்கிறது, ருக்கு சுஜூத் எல்லாம் முழுமையாக உட்கார்ந்து தொழக்கூடிய ஒருவரை பொறுத்த மட்டும் அவர் சஃப்ல கதிரையை வைக்கும் போது கதிரையுடைய பின்காலத்தான் சஃப்ல வைக்கும். கதிரையுடைய இந்த பின்பகுதி இருக்குது, இந்த பின்பகுதியை தான் சஃப்ல வைக்கணும். அப்ப சஃப்ல நிக்கிற நேரத்துல அவருடைய பின்பகுதி இருக்குதான், பின்பகுதி தான் அவருடைய சஃப்புடைய நேராக பார்க்கணும் இல்லைங்க. கதிரை அப்ப அந்த சஃப்புடைய இந்த காலுடைய பின்கால் பகுதியை சஃப்ல வைக்கணும். அவர் உட்காரும் போது அவருடைய உடம்புடைய பின்பகுதி தான் அந்த சஃப்புடைய நேராக கருதப்படும். அதே நேரத்துல நின்று தக்பீர் கட்டி தொழுவாங்க. ருக்கு சுஜூது உட்கார்ந்து சொல்லக்கூடிய பொறுத்த மட்டும் அவங்க கதிரையை வைக்கும் போது முன்காலத்தான் சஃப்புக்கு வைக்கணும், கதிரையுடைய முன்காலத்தான் சஃப்புக்கு வைக்கணும். அப்படி வைக்கும் போது அவர் சரியா சஃப்புக்கு நேராக நிற்பாருமா எல்லாருடையும் சேர்த்து. ருக்கு சுஜூது சரி நேரத்தில் உட்கார்ந்து கொள்வாங்க. உலமாக்கள் சொல்றாங்க அந்த சந்தர்ப்பத்துல முன்கால் தான் சஃப்புடைய சட்டம், அதை பின்ன பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்றாங்க. இதுதான் இன்றைய காலத்துல நவீன காலத்திலே உலமாக்களால காட்டித்தரப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. தெளிவாக தங்களுடைய நூல்கள்ல உலமாக்கள் ஃபத்வாக்களையும் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அதனால் நல்லா முழுமையாக உட்கார்ந்து தொழுவதாக இருந்தால் கதிரையுடைய பின்கால் சஃப்ல வர வேண்டும், அவருடைய பின்பகுதி தான் சஃப்புடைய நேராக எடுத்துக்கொள்ள வேண்டும். நின்று தொழுகிறவர்கள் நின்று தொழுவாங்க, ருக்கு சுஜூதை உட்கார்ந்து சொல்லக்கூடியவங்களாக இருந்தால் அவங்க கதிரையுடைய முன்கால் பகுதியை சஃப்ல வச்சுக்கொள்ள வேண்டும். மாமூம்களோட ஒரே நேரம் அப்ப அவருக்கு நிற்க முடியும். ருக்கு சுஜூதின் போது உட்கார்ந்து ருக்கு சுஜூதில செஞ்சுருவாங்க. ஆனால் கதிரை இப்படி இந்த அதாவது பின்னுக்காக்கி வைக்கிறாக்களுக்கான நின்று, அதாவது நின்று சொல்லுவாங்க, ருக்கு சுஜூதை உட்கார்ந்து சொல்றாக்களுக்கு இவங்க சஃப்புக்கு நேர முன்கால வைக்கிற நேரத்துல பின்கால அடுத்த சஃப்புக்குள்ள வந்துடும். அப்ப உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல் என்றால் இப்படியான சந்தர்ப்பத்துல பின்னால தொழுகிறவங்களுக்கு இடையூறு இல்லாத அமைப்புல அந்த கதிரையை நாங்க அமைச்சு கொள்ளணும். அதாவது பின்னால உள்ளவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத அமைப்புல, ஒன்றில் கொஞ்சம் சிறியவர்களை அந்த கதிரைக்கு நேர பின்னால சஃப்புல வச்சு கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி இது மாதிரியான கதிரையை வச்சுக்கொள்ளலாம். இந்த கதிரையை நாங்க முன்கால சஃபு கீழே வச்சாலும் பின்னால பெரிய ஒரு டிஸ்டர்ப் பண்ணி வரப்போறோம். அதனால நிறைய பள்ளிவாசல்கள்ல உட்கார்ந்து சொல்லக்கூடியவர்களுக்கு இது மாதிரியான கதிரைகளை வச்சிருக்காங்க. அப்ப இது மாதிரியான கதிரைகளை தெரிவு செஞ்சு நாங்க சஃப்ல வைப்போம்னு சொன்னா பின்னால தொழுகிறவங்களுக்கு எந்த இடையூறும் இல்லை. இன்னொரு நலவு இருக்குன்னு தெரியுமா, இப்படியான கதிரைகளை வச்சா 2 பேருக்கு இடையில இடைவெளி பெருசு. இதே மாதிரி இன்னொரு கதிரையை வச்சுங்க யோசிப்பாருங்க, ஒருத்தர் இங்க எழுந்து நிற்பாரு, இன்னொருத்தர் இங்க எழுந்து நிற்ப, இவங்க 2 பேருக்கு இடைவெளி பெரிய ஒரு இடைவெளி என்று வருது. சஃப்ல காலோட கால் தோளோட தோல் சேர்ந்து நிற்கிறத தான் இஸ்லாம் வலியுறுத்தி. அதுல நிறைய நலவுகள் இருக்கு. இஸ்லாம் சொன்ன ஒரு அமைப்பு. இது மாதிரியான கதிரைகளை சஃப்ல வைக்கிற நேரத்துல ஒரு ஆள் இங்க நிற்பாரு, இந்த இடைவெளி இந்த கதிரை இந்த கை வைக்கிற அகலத்துல இடைவெளி போவா, இன்னொரு ஆள் இங்க நிற்பாரு, 2 பேருக்கு மேல இந்த அளவு ஒரு இடைவெளி வருது. ரசூலுல்லாஹ் சொல்ல சஃப்ல நீங்க நெருக்கமா இருந்து கொள்ளுங்கள். யமன் நாட்டுடைய ஒரு வகையான ஆடு கால்களுக்கு இடையால புகுந்து செல்வதை போன்று ஷைத்தான் உங்களோட கால்களுக்கு இடையால போகும், அந்த அளவுக்கு நீ நெருக்கமா வச்சுக்கோன்னு சொல்லி நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரியான கதிரைகளை சஃப்புக்கு தெரிவு செய்தா என்ன செய்யலாம், 2 கதிரையும் கிட்ட கிட்ட வைக்கலாம். நிக்கிற நேரத்துல கூட கிட்ட கிட்டத்தான் நபர்கள் நிற்பாங்க. அதனால பள்ளிவாசல்களுக்கு இது மாதிரியான கதிரை பொருத்தமானது. உங்களை யாருக்காவது முடியும்னு சொன்னால் பள்ளிவாசலை பொறுத்த மட்டும் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்றா, ஒரு மனிதன் செலவு செய்யக்கூடிய இந்த நல்ல ஒரு கருத்து உண்டு, ஒரு மனிதன் துனியால செய்யக்கூடிய செலவுகள்ல அவனுக்கு ஆகவே ஆகிரால பிரயோசனமான செலவு அல்லாத மாளிகைக்கு செலவழிக்கக்கூடிய செலவு. நல்ல அழகான கருத்து. மனிதன் எவ்வளவு செலவழிக்கிறான் உலகத்துல, அவன் செலவழிக்கக்கூடிய செலவுகள்ல இந்த அவனுக்கு ஆகிரால அவனுக்கு மிக பிரயோசனம் அளிக்கக்கூடிய செலவு அல்லாத மாளிகைக்கு செலவழிக்கக்கூடிய செலவு என்று சொல்றாங்க ஒரு இடத்துல இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ். இப்போ அந்த அடிப்படையில எங்கட பள்ளிவாசல் இப்படியான கதிரை தான் இருக்குது. வெள்ளிக்கிழமைல இது கிட்ட போடுற நேரத்தில் நிறைய சஃப்பு கடையில் இடைவெளி வருது. அப்ப இன்னொரு கதிரை இருக்குது, இந்த கை இல்லாத கதிரை, அதுவும் கூட கால் அகலமா இருக்கிறதால இடைவெளி வருது.
ஏழுமன் சொன்னால் இது மாதிரியான கதிரை எடுக்கிறதுக்கு எங்களோட சகோதரர்கள் முயற்சி செய்தால் நல்லது. அவ்வளோ விலை வராது, சாதாரணமான ஒரு விலை தான் வரும். இது மாதிரியான கதிரையை இதில் ஒரு கதிரை எடுத்து இந்த பள்ளிவாசல்ல முடிந்தவர்கள் எடுத்து போட்டேன்னு சொன்னால் அங்கே தொழுகையாளிகளுக்கு கிடைக்கிற நன்மை மாதிரி ஒரு நன்மை கிடைக்கும். ஏன்னா அதில் தொழுகிறதெல்லாம் தொழுகையாளி, அது பயன்படுத்தப்படுற வேற நோக்கத்துக்கு எல்லாம் முழுக்க முழுக்க தொழுகைக்கு பயன்படுத்தப்படுது. இப்போ நாங்கள் தொழுகையை தொழுகிறது மாதிரி இன்னொருத்தர் தொழுகிறதுக்கு ஒரு ஹெல்ப்பை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம்னு சொன்னா அந்த மனிதன் செய்கிற அந்த இபாதத்தால் எங்களுக்கு ஒரு பங்கு நன்மை இருக்கும். மேலே பெரிய ஒரு நலவு, பெரிய ஒரு சதக்கா இல்லைன்னா. அதனால இந்த ஊர் மக்கள் யாருக்காவது இப்படியான கதிரை எடுத்து கொடுக்கறது, ஒரு கதிரை ஆயிருந்தாலும் பரவாயில்லை, ஒரு கதிரையைத்தான் எடுத்து கொடுத்தாலும் அவர் எடுத்து கொடுக்குற அந்த கதிரை ஒரு மனிதராக தொழுதா அவருக்கு அந்த நன்மை வரப்போகுது. சும்மா தனியை வந்து தனக்கு ஒரு நன்மை கிடைக்கிறத இன்னொருத்தருக்கு தொலை வைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண செஞ்சு கொடுத்தா அதால இன்னும் நன்மை இருக்கு. அடுத்த இன்னொரு நலவுன்னு சொன்னா சஃப்களை சீரா வச்சு கொள்றதுக்கு உதவியான ஒரு அமைப்புல ஒரு கதிரை எடுத்து கொடுத்தது. இது நிறைய நலவுகள் இருக்கு. அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரி முடிந்தவர்கள் உங்களை யாருக்கு அலையலுமானா தனிப்பட்ட விதத்துல இது பெரிய விலை வராது, உங்களை அலையலுமானாக்கள் எடுத்து தரையிலுமானா எடுத்து தாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்க செய்வான். நிறைய நலவுகள் இருக்குது. இன்னொரு விஷயத்தை நான் இது விஷயத்துல சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னு சொன்னால் எங்களோட மக்கள்கிட்ட இருக்கிற பலவீனம் என்னன்னு சொன்னால் பள்ளிக்கு வெளியில அவங்க கடைகள்ல மிச்ச நேரம் நின்று வியாபாரம் செய்வாங்க, கடை தெருவில் மிச்ச நேரம் நின்று கதைச்சிட்டு இருப்பாங்க, அரசியல் மீட்டிங்களை மிச்ச நேரம் மணித்தியால கணக்கில் நிற்பாங்க. ஆனா ஜும்மாக்கு வந்த நின்று தக்பீர் கட்டி தொழுகிறதுக்கு அவனுக்கு வருத்தம் இல்லையா. ருக்கு சுஜூத் வைங்களை வயசாளி அல்ல கால் வருத்தம் அது வச்சுக்கணும். ஆனா நின்று சொல்லலாம். ஆனா என்ன செய்யற அதையும் இருந்துதான் தொழுகிறான். இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்படி தொழுகிறாக்கிற பாத்தி இல்லையா. அவ்வளவு மணித்தியால கணக்குல நின்று வியாபாரம் செய்யலும் வேண்டா, மணித்தியால கணக்குல இந்த அரசியல் மீட்டில் இருக்கலும் வேண்டா, மணித்தியான கணக்குல நண்பர்களோட உறவினர்களோட நின்று கதைச்சிட்டு இருக்கலும் வேண்டா. ஏன் ஜும்மாக்கு வந்து தக்பீர் கட்டுற நேரத்துல நின்று தொலைல அவருக்கு நின்று ருக்கு சுஜூத இருந்து செய்ய வேண்டியது அது செய்யறாங்க இல்ல நிறைய பேரு. உண்மையிலே அது உணர்த்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். நான் இந்த ரெக்கார்டை நான் போடும் வேணுமெண்டா அவங்களுக்கு வேண்டிய சகோதரர்கிட்ட கொடுங்க. நானும் வேணுமெண்டா தனிப்பட்ட விதத்தில் சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. ஏன்னா இது ஒரு பிள்ளை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தவறு. பள்ளிக்கு வழியில மணித்தியால கணக்குல நிற்கக்கூடியவங்களுக்கு சாதாரணமான சூரத்துல் ஃபாத்திஹா சபீஸ்ம ரப்பிக்கல் ஆலாவின் ஓதுற அந்த நேரம் நிக்கலதான் எவ்வளவு பலவீனம் என்று பாருங்க. அப்ப அந்த பலவீனத்தையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அநியாயமாக இந்த தொழுகையை நாங்கள் பாத்திலாய்க்கு கூடாது. அப்ப நான் சொன்ன இந்த சட்டம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதே பிறகு இதை நீங்க கதிரையோட விஷயத்துல கடைபிடிங்க. நான் உங்களுக்கு முன்னுக்கு அதை செஞ்சு காட்டுறேன். ஒரு ஆளை பொறுத்த மட்டும் அவருக்கு நின்று தொலைது ருக்கு சுஜூது செய்யலை. இப்போ சஃப் இந்த வரியில் இருக்குன்னு சொன்னால் அவர் இந்த கதிரோட முன்கால இந்த சஃபோட முன் வரியில வைக்கணும். முன் வரியில நிற்கும் போது அவருக்கு என்ன செய்யலாம், எல்லாரோடையும் சேர்ந்து சஃப்ல நிற்கலாம். எல்லாரும் நேரே வருவாங்க இல்லைங்க, எல்லாரோடையும் நேரே வரும். அதே நேரத்துல அவர் முழுசா உட்கார்ந்து சொல்லக்கூடியவராக இந்த சஃப்ல பின்கால கொண்டாந்து முதல் வரியில் இப்போ அவருடைய பெக் சைட் பின் சைட் சரியா சஃப்க்கு நேரே வரும். இதுதான் உலமாக்கள் காட்டி தந்த அமைப்பு. இதுதான் சஃபோட ஒழுங்க பேணக்கூடிய அமைக்குது. அதுதான் நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை நல்ல முறையில் கருத்தில் கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் எங்கள் பள்ளியில் சஃபோட அமைப்புகளை நாங்கள் பேணுறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ்.